கூடம், சின்டெக்ஸ் டேக் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். சோழிங்கநல்லூர் செம்மொழி சாலை, பெருங்குடி, துறைப்பாக்கம் பகுதிகளில் சுங்கச்சாவடிகள், டோல் பூத்து அகற்றப்பட்டிருக்கு. இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறோம். செஞ்சு கொடுப்பீங்களா? இந்த தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை, பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணி கொடுத்தோமா? போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்கிறோம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். அரசு பள்ளியில குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்போ சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமா மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையா 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. மகளிர் எல்லாம் 9 மணிக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் அவ்வளவு ஷார்ப்பு? மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையை எடுத்துட்டு போறாங்கன்னு மகளிர் அவ்வளவு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில முதல் பேரு அந்த அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பேரு, பக்கத்துல உதயசூரிய சின்னம், அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். எப்படி வாக்கு பெட்டியில முதல் இடமோ அதே மாதிரி 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் இடத்துல அந்த அரவிந்த் ரமேஷ் பேர் இருக்கணும். சில வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு, அதையும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். மகளிர் உரிமை தொகை ஆட்சி அமைஞ்ச உடனே 1000 ரூபாய் இல்ல, அது 2000 ரூபாய் உயர்த்தி தரேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காரு. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திட்டம் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே அனைத்து மகளுடைய கைகள்லையும் முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் முதலமைச்சர் உங்க பொறுப்பிலே ஒப்படைச்சிருக்காரு. வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் தான் ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வரப்போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு வாக்களிச்சு இந்த முறை சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்புற செய்வீங்களா? இன்னைக்கு தேதி 20, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 2 நாட்கள் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், மைக் வச்சே பிரச்சாரம் பண்ணலாம். நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? வெற்றி உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 2 நாட்கள் உங்களுடைய பகுதியில், உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய தெருக்கல்ல யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க அத்தனை பேர்கிட்டையும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க. கடந்த 5 வருஷம் என்னென்ன திட்டங்கள் நம்முடைய தலைவர் செஞ்சிருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்த விட முக்கியம், தமிழ்நாட்டுக்குள்ள அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் நுழைய விட்டுறக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரும் சந்திச்சு பேசுனீங்கன்னா, சொன்னீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துக்கு தான் அனைவரும் வாக்களிக்கணும், அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயம் 50, நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வெல்ல போவது உறுதி. செஞ்சு கொடுப்பீங்களா? நான் ஒரு வேட்பாளர் தெரியுமா? போட்டோ கிடையாது, போட்டோ உண்மையாவே இல்ல. போட்டோ இருக்கா? போட்டோ இருக்கா? சரி சொல்லிடுறேன். என்னன்னு போட்டோ தானே வேணும்? நீங்க எல்லாம் ஆசையா கேக்குறீங்க, நானும் ஆர்வத்துல காட்டிடுறேன். ஆனா திட்டு வாங்குறதுலாம் நான். நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றதுதான், இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நம்ம ஜெயிக்கணும். நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளவு பண்ணிருக்கோம்ல. பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது நமக்கு துணை நின்று இருக்காங்களா? நமக்கு நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்குறாங்களா? இப்போ தேர்தல் அறிவிச்சோன்னா மோடி வராரு, வாரம் வந்துட்டு போறாரு. நமக்கான நிதி வருதா? வரல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. போன பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை.
இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். இப்ப சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறையில நாம தான் எதிர்த்து கேள்வி கேட்டு அதுல ஜெயிச்சும் காட்டணும். ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு? மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இதத்தான் சொன்னேன், இதை மட்டும்தான் நான் சொன்னேன். பேசி முடிச்சிடறேன். ஒரு 1ஆம் நம்பர் எடப்பாடி, ஒரு 1ஆம் நம்பர் மோடியுடைய மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவர் கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் இல்லை, ஒரு அனுபவமே இல்லாதவர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா.